Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது வந்து ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனை தடுத்து நிப்பாட்டக்கூடிய ஹெர்பல் ஹேர் வாஷ் கண்டிஷனர் பத்தி பார்க்க போறோம். அந்த ஹெர்பல் ஹேர் வாஷ் கண்டிஷனர் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து பாதாம் பிசின் தேவை. இந்த அளவுக்கு பாதாம் பிசினை நேற்று நைட்டே தண்ணியில் எடுத்து ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன். இது பாருங்க உப்பி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்படி இருக்கு. இது கூட கருந்துளசி பொடி. ஓகேவா? சளி மூக்கடைப்பு இருமல் பீனிசம் நீங்கும். அதுக்கப்புறம் சதகுப்பை பொடி ஈரல் நுரையீரல் இரைப்பை சுத்தப்படுத்த உதவும். இந்த 2 பவுடரை எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 4 வெத்தலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் கற்பூரம் எடுத்திருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஊற வச்சு அந்த பாதாம் பிசினை எடுத்து இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான் போட்டாச்சு. இது கூடவே மஞ்சள் பொடி சதகுப்பை பொடியிலையும் அதே அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இது கூட இந்த கருந்துளசி பொடியும் போட்டேன். இது ரொம்ப நல்லது துளசி. சதகுப்பையும் பார்த்தீங்கன்னா சைனஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அதிகமாக கோல்டு தான் அதிகமாக பரவுது. தலையில் நீர் ஏறினாலே பிரச்சனை. ஸோ அதனால தான் சதகுப்பை பொடியும் நான் சேர்க்குறேன். கற்பூரம் ஒரு கட்டி இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த 3 வெத்தலையும் இதை எடுத்து இப்படி கிழிச்சு போட்டுக்கலாம். இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வரேன். பார்த்துக்கோங்க, அரைச்ச பேஸ்ட் இப்படி இருக்குது. இது கூட தண்ணி வந்து நான் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு. பார்த்துக்கோங்க, இது கூட வந்து நான் 1 டம்ளர் தண்ணி எனக்கு தேவைப்பட்டுச்சு. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு அல்வா மாதிரி வந்து விழுது, அப்படியே ஆடுது. பார்த்தீங்களா? நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த கண்டிஷனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அரைச்சோடனே இந்த மாதிரி ஆகிடுச்சு. இது இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் கண்டெய்னரில் இந்த மாதிரி போட்டு அடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 2 டப்பாவில் ஃபில் பண்ணோம். இதை அடைச்சி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துக்கோங்க, இந்த ஹெர்பல் கண்டிஷனர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக ஷாம்பு போட்டு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வரும்போது இந்த நேரத்தில் தலை குளிச்சா சளி பிடிக்குமோ பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க எப்பவுமே ஹேர் கண்டிஷனர் பழக்கப்பட்டவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களால ஹேர் கண்டிஷனர் எதுவும் திடீர்னு ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால் வெளியில் போய் கடையில் போய் எதுவும் வாங்கக்கூட முடியாத நிலைமை கூட இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி பாதாம் பிசின் ஊற வச்சு அதில் இந்த மாதிரி கருந்துளசி பொடி சதகுப்பை பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி கற்பூரம் வெற்றிலை இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கம்மியாக ஒரு பேஸ்ட் மாதிரி நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன் இந்த கண்டிஷ்னர். இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சதுக்கப்புறமா இது கண்டிஷ்னர் மாதிரி தலைமுடியில் நல்லா மண்டை ஓட்டலாம் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுட்டு நார்மல் வாட்டரில் சும்மா அப்படியே கழுவிட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து எந்த விதமான வைரல் இன்ஃபெக்ஷன் எதுவுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் ஆன இந்த டைமில் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ஹெல்த்தியானது இது. உங்கள் ஹேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டார்க்காக கருன்னு நல்லா ஆகிடும். உங்களுக்கு எந்த விதமான காற்று மூலிமா பரவக்கூடிய டிசீஸ் எதுவுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.